தந்தை மகன் பிரச்சினை நாளை சரியாகலாம். ஆனால் கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என பாமக வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. தந்தை மகன் பிரச்சனை நாளை சரியாகலாம். ஆனால் கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும். பாமக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை வழக்கில் இணைத்தால் என்ன பிரச்சனை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியுள்ளது. ஆவணங்களை எதிர் மனுதாரர் வழங்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த வழக்கையும் நாளை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதியும் வழங்கியுள்ளது. ராமதாஸ், அன்புமணி, வடிவேல் ராவணன் ஆகியோர் வாதங்களை வைப்பதாகவும் நாளை இந்த வழக்கானது ஒத்தியும் வைக்கப்பட்டுள்ளது. பாமகவின் பெயர், சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரிய உரிமையியல் நீதிமன்றம் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு, பாமக நிறுவனர் தன்னை தலைவர் என தன்னிச்சையாக அறிவித்துக் கொண்டு பாமக பெயரில் வழக்கு தாக்கல் செய்திருந்ததால் பொதுச் செயலாளரான தன்னை வழக்கில் இணைக்க வேண்டும் என வடிவேல் ராவணன் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை ஏப்ரல் 10 வரை நீடித்து சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.